கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் கொல்கத்தாவில் உள்ள பிரபல மருத்துவர் கொல்கத்தா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் கொல்கத்தா டாக்டர் கேஸை பத்தி வீடியோ கொல்கத்தா के आरजीकर ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி உட்காந்து தான் அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சரக்கு அடிச்சாங்க. பொண்ணுங்களோட டெட் பாடியை ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. போலீஸ் ப்ளூடூத் ஹெட்போனை அவனோட போனுக்கு பக்கத்துல கொண்டு போனோடனே அதை வெளியே வந்த சில போட்டோஸுக்கும் டிஎம்சி கட்சிக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்போவே பேசப்பட்டுச்சு. சோனா கட்சியிலிருந்து பொண்ணுங்களை காலேஜுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. குற்றவாளியை பிடிச்சிட்டதா அதிகாரிங்க சொன்னா கூட மக்கள் ஏன் அதை கூட்டுப்பாடியில் வந்துடுங்க, அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொல்கத்தால இருக்கிற ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கொடூரம் நடந்துச்சு. 2016 இருந்து இந்த கல்லூரியில சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் சமையல்காரனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் இவன் தான் முக்கிய காரணம். இவனோட குடும்பத்துல இவனோட அம்மா அப்புறம் ஒரு அக்கா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவனோட ஒய்ஃப் இவன்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம சஞ்சய் ராய் கல்லூரியில இருந்து மாயமாகறான். ஒரு சமயக்காரன் காணாம போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதனால யாரும் இதை பெருசா கண்டுக்கல. அடுத்த 3 வருஷம் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் 2019 வெஸ்ட் பெங்காலோட சிவிலியன் தன்னார்வப்பட அதாவது சிவிக் வாலண்டியர் ஃபோர்ஸ் அமைப்புல சஞ்சய் ராய் சேர்றான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி காவல்துறைக்கு உதவியா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அது. 2012 மேற்கு வங்க அரசு இந்த தன்னார்வ பட திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுல டெம்பரவரி ஸ்டாஃபா இருக்கிற வாலண்டியர்ஸுக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். ஆரம்பத்துல இவன் பேரிடர் மேலாண்மை குழு அப்படிங்கிற குழுவுல இருந்தான். கொஞ்ச நாள்லயே அங்கங்க ஆளை பிடிச்சி நல்வாழ்வு பிரிவு அப்படிங்கிற பிரிவுக்கு மாத்திக்கிறான். நல்வாழ்வு பிரிவுல இருக்கிறவங்களுக்கு வேலை மருத்துவமனைகள்ல போலீஸுக்கு உதவியா வேலை செய்யணும். மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகளுக்கு படுக்க வசதி செஞ்சு கொடுத்தா அதுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதால இவன் இங்க மாறுறான். ஆக்சுவலா நல்ல காசு வர்ற இடங்கிறதால சம்பாதிக்கணும்னு நினைக்கிற தன்னார்வலர்கள் இந்த பிரிவுக்கு போகணும்னு லஞ்சம் கொடுத்து இந்த பிரிவுக்கு வருவாங்க. அரசு மருத்துவமனையில நல்ல செல்வாக்காகி நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் கொல்கத்தா காவல்துறையோட 4வது பட்டாலியனுக்கு மாற்றப்படுறான். 1 வருஷத்துக்குள்ள கல்லூரியில இவனை தெரியாத ஆளே இல்ல அப்படிங்கிற நிலைமை ஆகுது. இவன் ஏற்கனவே பாக்ஸிங் போட்டிகளை கலந்துகிட்டவன் அப்படிங்கறதால ஆர்ஜிகர் மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விபத்து பிரிவுல பாதுகாப்பு பணியை வழங்கப்பட்டுச்சு. ஆனா இவனோட முழு கவனமும் ஒரு புரோக்கர் மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதுபோக புதுசா இந்த அமைப்புல சேரணும்னு விரும்புறவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்கள இதுல சேர்த்து விடுற வேலையும் பார்த்தான். அதுபோக ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் ஆபரேஷன் லிஸ்ட்ல பேரை மேல கொண்டு போறதுக்கான வேலைகளையும் பார்த்து கொடுத்தான். ஏன்னா அங்க நிலைமை அப்படி, நீங்க சாதாரணமா ஒரு டாக்டரை பார்த்துட்டு வரவே காலையில போனா சாயங்காலம் ஆயிடும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட மாணவர் அமைப்பான திரிணாமுல் சத்திர பரிஷத் இந்த கல்லூரியில நல்ல செல்வாக்கோட இருந்துச்சு. ஏன்னா அதான ஆளுங்கட்சி. கல்லூரி தேர்தல்கள்ல இந்த அமைப்போட ஆதிக்கம் அதிகமாகவும் இருந்துச்சு. சஞ்சய் ராய் இந்த மாணவர் அமைப்போட முக்கிய தலைவர்களோட நெருங்கின தொடர்புல இருந்தான். காவல்துறையோட நலவாரியத்தோட மத்திய குழுவிலையும் இவன் சில அதிகாரிகளோட செல்வாக்கு மூலியமா மெம்பராகவும் ஆகுறான். இவனோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இவனோட பேச்சை கேட்டு சில காவல்துறை அதிகாரிகளையே இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. டாலா மற்றும் ஷியாம் பஜார் காவல் நிலையங்களை சேர்ந்த 6 காவலர்களோட இடமாற்றத்துக்கு இவன் தான் காரணம்னு அப்பவே டைம்ஸ் ஆஃப் இந்தியால செய்தி வெளியிட்டோம். ஆனா அப்ப கூட இவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. 2020 இவனுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாத்தீங்கன்னா தங்குறதுக்கு ஒரு அறை ஒதுக்கப்படுது. பொதுவா உயர் அதிகாரிகளுக்கு கிடைக்கிற இந்த வசதி இவனுக்கு எப்படின்னு தானே கேட்கிறீங்க. ஏஎஸ்ஐ ஆன அனுப் தத்தாங்கிறவருக்கு ஒதுக்கப்பட்ட ரூம்ல இவன் தங்கியிருந்தான். இவன் ஏஎஸ்ஐ தத்தாவுக்கு மிக நெருக்கமானவன் தெரிஞ்சதால அவர்கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துச்சு. அந்த விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன். சஞ்சய் ராய்க்கு அவனோட பைக்குக்காக டெய்லி 5 லிட்டர் பெட்ரோலு, வேலைக்காக மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்தது. ஆனா மருத்துவமனையில நோயாளிகளுக்கு படுக்க வசதி செஞ்சு கொடுக்கறது, ஆபரேஷனுக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இந்த அமைப்புல சேர்க்கறது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ரெக்கமெண்டேஷன், அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் பல லட்சங்களுக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சான். 2021 ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அதாவது ஆர்ஜிகர் கல்லூரிக்கு டாக்டர் சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவரு புதிய முதல்வராக நியமிக்கப்படுறாரு.
இவர் இதுக்கு முன்னாடி நேஷனல் மெடிக்கல் காலேஜில் துணைத் தலைவராக இருந்தப்ப இவர் மேல ஏகப்பட்ட முறைகேடு புகார் வந்ததால அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வராக கொண்டு வரப்படுறாரு. சந்தீப் கோஷ் முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் சஞ்சய் ராய் அவருக்கு நெருக்கமாகிறத அந்த கல்லூரியில 16 வருஷமா துணை கண்காணிப்பாளராக இருந்த அக்தர் அலி கவனிச்சதா பதிவு செய்தாரு. அதுக்கப்புறம் தான் சஞ்சய் ராய் தான் ஒரு சிவில் தன்னார்வலராக இருந்தா கூட மத்தவங்க கிட்ட செல்வாக்க காட்ட தன்னோட பைக்ல கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். மேலும் தான் போடுற டிஷர்ட் எல்லாத்துலயும் கொல்கத்தா போலீஸ்னு பிரிண்ட் போட்டு அதை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். அதனால அவனை அங்க இருந்த பலர் இவன் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அவனுக்கு அதிக செல்வாக்கு இருந்ததால மருத்துவமனை வளாகத்துக்குள்ள எந்த காவலரோட தடையும் இல்லாம அவனால எந்த வார்டுக்கும் எந்த மாடிக்கும் எந்த அறைக்கும் சர்வசாதாரணமா போயிட்டு வர முடிஞ்சது. 2022 அவன் 2வது திருமணமும் செய்யறான். எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த திருமணமும் நடக்குது. ஆனா திருமணம் முடிஞ்ச சில நாட்கள்லயே தன்னோட முதல் மனைவியை தாக்குனது மாதிரியே 2வது மனைவியை தாக்கவும் அவளோட 3 மாச கரு கலையுது. இதனால அவளோட உடல்நிலை மிகவும் மோசமாயும் கூட அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறான். இது தொடர்பா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இருந்தும் எந்த நடவடிக்கையும் அவன் மேல எடுக்கப்படல. இதுக்கு மேல சரியா வராது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னோட பொண்ணை தான் கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அதாவது அவனோட 2வது மனைவி, கொஞ்ச நாள்லயே இறந்துடுறாங்க. இது வெளியவே வரல. இதுக்கப்புறம் 2023 ஆர்ஜி கல்லூரி முதல்வர் மேல மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் அந்த முதல்வர் பாத்தீங்கன்னா ஊழல் செய்யறதாவும் நிதி மோசடியில ஈடுபடுறதாவும் புகார் மேல புகார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் விட மனித உடல் உறுப்புகளை கடத்துறதாவும் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா மேற்கு வங்கத்தோட சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளர் தோபல் குமார் கோஷ் நடத்தி வெளிவந்த விசாரணை அறிக்கை தான் காரணம். அந்த அறிக்கையில ஆர்ஜி கல்லூரியோட முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷுக்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் இடையில சட்டவிரோதமா தொடர்புகள் இருந்ததா சொல்லியிருக்காரு. முதல்வர் சந்தீப் கோஷ் கல்லூரியோட கட்டுமான பணிகள்ல மிக பெரும் பண மோசடி செஞ்சிருக்காருன்னு, அதுபோக ஆர்ஜிகர் மருத்துவமனையோட உயிரி மருத்துவ கழிவு, அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட்ல அவர் முறைகேடு செஞ்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. பொதுவா மருத்துவமனைகள்ல பயன்படுத்துற ஊசி, ஆக்சிஜன் மாஸ்க், இந்த மாதிரி கழிவெல்லாம் உயிரி மருத்துவ கழிவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா சாதாரணமா குப்பையில வீச மாட்டாங்க. ஏன்னா அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படிங்கறதால அதை டெண்டர் விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அதை அழிச்சிருவாங்க. இதனால HIV மாதிரியான நோய்கள் கூட பரவாம தடுக்க முடியும். ஆனா இந்த உயிரி மருத்துவ கழிவுகளை அழிக்கிறதுக்கான டெண்டரை சந்தீப் கோஷ் 20% கமிஷன் வாங்கிட்டு கொடுத்ததாகவும் அதுல அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து முதல்வருக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கவும், இதனால மேற்கு வங்க அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழு SIT அமைச்சு விசாரணையை தொடங்கினாங்க. இந்த விசாரணையில முதல்வர் பல முறைகேடுகள்ல சிக்கினாரு. உதாரணமா NRS மருத்துவமனையும் ஆர்ஜிகர் மருத்துவமனையும் ஒரே அளவு படுக்க வசதி உள்ளதுதான். ஆனா NRS மருத்துவமனையில 1,53,650 கிலோ உயிரி மருத்துவ கழிவுகள் இருந்தப்போ ஆர்ஜிகர் மருத்துவமனையில மட்டும் வெறும் 49,044 கிலோ மட்டும்தான் கணக்கு காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி ஆர்ஜிகர் மருத்துவமனையோட டிஜிட்டல் ஸ்கில் லேப் அமைக்க பாத்தீங்கன்னா சுமார் 2.97 கோடி ரூபாய் கணக்கு காட்டப்பட்டுச்சு. ஆனா அதே மாதிரி லேப் டைமண்ட் ஹார்பர் மருத்துவ கல்லூரியில வெறும் 61 லட்சம் ரூபாய்க்கு அமைச்சாங்க. இதை பார்த்த அங்க உள்ள ஊழியரான அக்தர் அலி இது தொடர்பா புகார் அளிக்கிறாரு. அவர் கொடுத்த புகாரோட அடிப்படையில சிறப்பு விசாரணை குழு தன்னோட அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையோட அசல் பிரதியில பல ஆதாரங்களும் அதிகாரிகளோட கருத்துகளும் இருந்துச்சு. இதுல வங்கதேசத்தை சேர்ந்தவங்களோட பெயர்களும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மக்கள் வெளிப்படையாவே முதல்வருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆகஸ்ட் 2023 கொல்கத்தா காவல்துறை சந்தீப் கோஷ் மேல ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் நிதி மோசடி உள்ளிட்ட பிரிவுகள் கீழே வழக்கு தொடர்ந்தாங்க. என்னதான் வழக்கு பதிவு செஞ்சாலும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால கல்லூரியோட துணை கண்காணிப்பாளரான அக்தர் அலி முதல்வருக்கு எதிராக செயல்பட தொடங்குறாரு. அவர் ஊழல் தடுப்புத்துறை, விஜிலன்ஸ் துறை, சுகாதாரத்துறை எல்லா துறைக்கும் தனித்தனியா அறிக்கைகளை அனுப்புறாரு. அக்தர் அலி மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜிக்கும் கடிதம் எழுதி அனுப்புறாரு. ஏன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அவங்க தான் மினிஸ்டர். அக்தர் அலி அடங்காம தொடர்ந்து புகார் அளிச்சதால கடைசியில அவர் கல்லூரியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டதுதான் இதுல பெரிய ட்விஸ்டே. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தங்களுக்கு எதிராக செயல்பட்டதாலையும் போராட்டம் நடத்தினதாலையும் முதல்வர் பாத்தீங்கன்னா தங்களை வேணும்னே ஃபெயில் பண்றாரு எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் புகார் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. தியரியில பாத்தீங்கன்னா 70 மார்க் எடுத்தவங்க கூட
ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சதுக்கான சான்றிதழ் வழங்கப்படவே இல்லை. அப்படி சான்றிதழ் கிடைச்ச மாணவர்களுக்கு பதிவெண் கிடைக்கவே இல்லை. அது இல்லைன்னா அவங்களால மருத்துவராக பணியாற்றவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நிலைமை எவ்வளோ மோசமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து முதல்வரை அடிக்கிறதுக்கு துரத்துனாங்க. இந்த சம்பவம் இப்போ யூடியூப்ல வீடியோவாக இருக்கு. அந்த முதல்வர் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்குள்ள நடமாடுறதுக்கே பவுன்சர்களை நியமிக்க வேண்டியதாக இருந்துச்சு. சரி கதைக்குள்ள வருவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க 2024 ஒரு பொண்ணு தன்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சஞ்சய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மகனுக்கு சிகிச்சைக்கு உதவி பண்றான். அது போக பார்த்தீங்கன்னா மருந்து வாங்க வேண்டிய பணத்தையும் சஞ்சய் ராயே கொடுக்குறான். இதனால அந்த பொண்ணு இவங்கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் சஞ்சய் ராய் என்ன செஞ்சானா, அந்த பொண்ணோட மொபைல் நம்பருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான மெசேஜ்களையும் படங்களையும் அனுப்ப ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலேயே நியூஸ் 18 பங்களா செய்தியா வெளியிட்டாங்க. அவன் அந்த பொண்ணை தொல்லை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மிரட்டவும் செஞ்சான். வேற வழி இல்லாத அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி லால் பஜார் காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க. லால் பஜார்ல தான் கொல்கத்தா காவல்துறையோட தலைமையகமும் இருக்குது. புகார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராயை அழைச்சு அவனோட CDR ரிப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாம மொபைலை செக் பண்ணும்போது அவன் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுத்தது தெரிய வந்துச்சு. சட்டப்படி அவன் மேல IPC சட்டப்படி பெண்களுக்கு தொல்லை கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம நம்பிக்கை மோசடி பண்றது அப்படின்னு பல வழக்கு அவன் மேல போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவனை சிவிலிய தன்னார்வலர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும். ஆனா என்ன காரணமோ தெரியல, அவன் மேல எந்த நடவடிக்கையுமே அரசாங்கம் எடுக்கல. ஒருவேளை அப்பவே அவன் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. விதிகள் படி பாத்தீங்கன்னா சிவில் தன்னார்வலர் பணியில இருக்கிறவங்க மேல எந்த குற்ற பின்னணியோ இல்ல வழக்கோ இருக்கக்கூடாது. ஆனா சஞ்சய் ராய் மேல ஏற்கனவே அவன் ஒய்ஃப் கொடுத்த குடும்ப வன்முறை வழக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு சேர்ந்து இருந்தா கூட அவனை வேலையை விட்டு தூக்கவே இல்லை. அந்த பொண்ணு அளிச்ச புகார்னால அவன் மீது நடவடிக்கை இல்லைன்னா கூட அவன் அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் தொல்லை கொடுக்கறத நிப்பாட்டிட்டான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு சஞ்சய் ராய் ஒரு லேடி டாக்டர் கிட்ட தப்பா நடந்துகிட்டதா புகார் வருது. அப்ப இவன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுல இருந்தே இவன் இதே வேலையா தான் தெரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆர்ஜிகர் மருத்துவமனையில நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண் அதே கல்லூரியில பாத்தீங்கன்னா MBBS முடிச்சுட்டு 2வது வருஷம் MD படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக MBBS முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் 3 வருஷம் மேற்படிப்பா MD அப்படி இல்லைன்னா MS தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க பேர் தான் ரெசிடென்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் டாக்டர்களோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைப்பளு அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும். ஒரு விதத்தில் மருத்துவமனையே அவங்களுக்கு வீடா மாறுறதால என்னவோ அவங்கள ரெசிடென்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்களா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆர்ஜிகர் கல்லூரியில இதே மாதிரி 300ல இருந்து 400 ரெசிடென்ஸ் டாக்டர் இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர். சுத்தமாக வசதியே இல்லாத குடும்பம். இந்த பொண்ணு 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்ததால இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பொண்ணு டாக்டர் ஆகிட்டா ஒட்டுமொத்த குடும்பமும் முன்னேறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சஞ்சய் ராய் ஒரு வேலையா கராக்பூரில் இருக்கிற சாலுவா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் திரும்ப வர்றான். அன்னைக்கு தான் இந்திய மருத்துவமனைகளோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய குற்றம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆகஸ்ட் 8ஆம் தேதி பகல்ல சஞ்சய் ராய் ஒரு நோயாளியை சேர்க்க மருத்துவமனைக்கு வர்றான். அந்த நோயாளி அவனோட நண்பனான மற்றொரு சிவில் தன்னார்வலரோட சொந்தக்காரு. மருத்துவமனைக்கு வந்தப்பவே பாதிக்கப்பட்ட டாக்டரை அவன் பின்தொடர்ந்து போறது CCTV காட்சிகள்ல நல்லாவே தெரியுது. அந்த நோயாளியை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மருத்துவமனையிலேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அவன் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த நோயாளிக்கு எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது இருந்ததால மறுபடியும் நைட்டு 11 மணிக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறான். அந்த நோயாளிக்கு பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி அளவுல ஆபரேஷன் பண்றாங்க. சோ அவன் அங்கேயே நைட்டு தங்குறான். ஆபரேஷன் ஆரம்பிக்கவும் சஞ்சய் ராயும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து மருத்துவமனையோட காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. சரக்கு போட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சோனா காட்சி அப்படிங்கிற ரெட் லைட் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போன உடனே அவனோட ஃப்ரெண்டு உள்ள போறான். சஞ்சய் ராய் வெளியே உட்காந்து ரோட்ல போற வர்ற பொண்ணுங்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வெளியே வரவும் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இன்னொரு ரெட் லைட் ஏரியாவான சேத்லா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு மட்டும் உள்ள போறான். வெளியே உட்கார்ந்து இருந்த சஞ்சய் வெளியே ரோட்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து அவளோட புகைப்படங்களை மொபைல்ல வாங்குறான். கொஞ்ச நேரத்திலே உள்ள போன அவனோட ஃப்ரெண்டு திரும்பவும் வர்றான். 2 பேரும் அந்த ஏரியாலே கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டு மட்டும் ஊபர் டாக்ஸில புக் பண்ணி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப சஞ்சய் சரக்கு போதையில அவனோட மொபைல்ல பாத்தீங்கன்னா
படங்களை திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டே திரும்ப திரும்ப சரக்கு போட்டுக்கிட்டே இருக்கான். கண்ணு முன்னும் தெரியாத போதையில ஹாஸ்பிட்டல் வரான். அப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியா அதிகாலை 2 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ள இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் டாக்டர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அவங்களுக்கு 36 மணி நேரம் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரேக்கே இல்லாம 36 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதனால அவங்க வீட்டுக்கு போக அலௌடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும், தூங்கணும், எல்லாமே அங்கே தான். நைட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 11 மணி வாக்கில் அவங்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பசிக்கவும் ஓர்கோ மற்றும் சௌமித்ரா அப்படிங்கிற 2 ஜூனியர் மாணவர்களோட சேர்ந்து உணவு ஆர்டர் பண்ணி அது வரவும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ராவோட ஈட்டி எறிகிற போட்டியை நேரலையில் பார்க்க முடிவு பண்ணி 3 பேரும் 3வது மாடியில் இருக்கிற செமினார் ஹாலுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் டிவி இருக்குது. அந்த மேட்ச் முடியவும் பார்த்தீங்கன்னா ஓர்கோவும் சமுத்ராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் அங்கேயே தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. செமினார் ஹாலுக்கு சரியா நைட்டு 2 மணி வாக்கில் ஒரு ஊழியர் ஒருத்தர் வந்து நோயாளி ஒருத்தரோட ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிட்டு போறாரு. அது வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியா அதிகாலை 2:35 மணிக்கு அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுக்கு அவங்க பதிலும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி வாக்கில் கோலன் அப்படிங்கிற ஒரு ஊழியர் ஒருத்தர் செமினார் ஹால் வழியா கிராஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற போர்வையை புத்திக்கிட்டு தரையில பெட்டை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. தூங்குறதுக்கான ரூம் பாத்தீங்கன்னா வேறொரு பரிசோதனை நடந்துகிட்டு இருந்ததால அங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி செமினார் ஹால்லேயே அவங்க படுத்து தூங்குறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கையில எப்பவுமே ஒரு டைரி வச்சிருப்பாங்க. அதுல தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுறது அவங்களோட வழக்கம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கடைசியா தன்னோட எதிர்கால திட்டங்களை பத்தி எழுதியிருந்தாங்க. ஆர்ஜிகர் கல்லூரியில் தங்கப்பதக்கம் வாங்கணும், பெரிய பெரிய மருத்துவமனைகளோட பேர் எழுதி அதில் எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. மணி சரியா காலையில் 3:50 சஞ்சய் ராய் மருத்துவமனைக்குள்ளே வர்றான். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணும்போது அவன் மெயின் கேட் வழியாக உள்ளே வர்றது தெளிவாக தெரியுது. உள்ளே வந்தவன் இன்னைக்கு யாராவது சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடி அலையிறான். ஆப்ரேஷன் தியேட்டரு, லேபுன்னு ஒவ்வொரு இடமா போய் யாராவது பெண் நோயாளி மயக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடுறான். சிசிடிவியில் அவன் ஒவ்வொரு ரூமா எட்டி பார்க்கறது தெளிவாக தெரியுது. 4:03க்கு 3வது மாடியில் இருக்கிற செமினார் ஹாலுக்குள்ள நுழையிறான். இது பாத்தீங்கன்னா சிசிடிவியில பதிவான அவனோட ஒரிஜினல் போட்டோ. அவன் உள்ள நுழையும் போது கழுத்துல ஒரு ப்ளூடூத் இயர்போன் இருக்குது. அதுதான் அவன் மாற்றுறதுக்கான முக்கியமான ஆதாரமே. செமினார் ஹாலுக்குள்ள அந்த பொண்ணை பார்த்ததும் தாக்க தொடங்குறான். கழுத்தை நெரிக்கிறது, கொடூரமா அடிக்கவும் செய்யறான். அந்த பொண்ணு தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கடுமையா போராடி இருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில 4:15க்கு அப்புறம் தான் இறப்பு நடந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது நீண்ட நேரம் அந்த பொண்ணு அவனோட போராடி இருக்கு. அந்த செமினார் ஹால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறதால உள்ள நடந்த சத்தம் எதுவுமே வெளியே கேட்கல. மற்ற கொடூரமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதால நான் அதை சொல்லலை. ஆனால் அந்த மிருகம் எல்லாத்தையும் பண்ணிட்டு 4:40க்கு வெளியே வர்றான். சுமார் 37 நிமிஷம் அவன் உள்ள இருந்திருக்கான். இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் அங்கிருந்து பயந்து ஓடல. நிதானமா அங்க இருந்த காவலர் முகாமுக்கு போய் நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறான். காலையில பாத்தீங்கன்னா ஓர்கோ அந்த செமினார் ஹாலுக்கு போறாங்க. அங்க உடலை பார்க்கவும் அதிர்ச்சியில சத்தம் போட்டுக்கிட்டே வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க. அரைகுற ஆடைகளோட முகத்துல காயங்களோட இருந்துச்சு அந்த டாக்டரோட உடம்பு. அவங்க போட்டிருந்த கண்ணாடி உடைஞ்சி கண்ணுல குத்தி கண்ணுல இருந்து கூட ரத்தம் வந்து இருந்துச்சு. உடம்பு பூரா காயம். இந்த விஷயம் தெரியவும் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள அந்த பெரிய கூட்டமே கூடி உள்ள போக வர இருக்கவும் கைரேகை மற்றும் ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. நிறைய கைரேகை சூமாருக்கு அங்க இருந்துச்சு. அதே சமயம் கல்லூரி முதல்வரான சந்தீப் கோஷ்க்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படவும் அவரோட வீடு பாத்தீங்கன்னா மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே தான் இருக்கு. இருந்தாலும் ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. வந்த உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லாம அவரே நேரா போய் செமினார் ஹாலை செக் பண்றாரு. அதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு முதல்வர் பாத்தீங்கன்னா தன்னோட ஆபீஸுக்கு போய் அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் சொல்றாரு. அதே சமயம் காலையில ஒரு 10:50 மணி வாக்குல கல்லூரி உதவி கண்காணிப்பாளர் ஒருத்தர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ওনার অবস্থা খুবই খারাপ আপনি যতটা তাড়াতাড়ি পারবেন চলে আসুন। பொண்ணோட அம்மா கிட்ட உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. பதட்டமான அந்த பொண்ணோட அப்பா அம்மா மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது உங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் அதிர்ச்சியான அவங்க அப்பா அம்மா பதறி அடிச்சு கல்லூரிக்கு வர்றாங்க. காலையில சுமார் 11 மணி அளவுல கூடுதல் போலீஸ் கமிஷனரும் ஃபாரன்சிக் டீமும் சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. இந்த எல்லா விஷயத்திலையும் சந்தேகம் இருக்கிறதால எல்லா விசாரணையும் நீதித்துறை நடுவர் முன்னிலையில தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள விட மறுக்கிறாங்க. அதே சமயம் மதியம் 12 மணி அளவுல பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா அப்பா கல்லூரிக்கு வர்றாங்க. வந்த உடனே அவங்க தங்களோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவங்க அனுமதிக்கப்படல. 3 மணி நேரமா
தொடர்ந்து காக்க வைக்கப்பட்டு 3:30 மணிக்கு அவங்க அப்பாவை மட்டும் போய் பார்க்க அனுமதிக்கிறாங்க. பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அவர் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்த போட்டோக்களை காட்டி என் பொண்ணு தற்கொலை, அவளை அடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயம் மெல்ல மெல்ல பரவ தொடங்கவும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் எல்லாருமே வேலையை விட்டுட்டு ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. வேலையில இருந்த ஒரு டாக்டருக்கே இப்படி நிலைமை ஏற்பட்டதால அங்கிருந்த எல்லாருமே செம்ம கோவத்துல இருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்குல அந்த பொண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் பிரேத பரிசோதனை முழுசும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆரம்ப கட்ட அறிக்கையில காயங்கள் பற்றி தெரியவும் இது பாத்தீங்கன்னா பாலியல் மட்டும் இல்லாம சொல்லி உறுதியாச்சு. இது பாத்தீங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையோட ஒரிஜினல். நீங்க வீடியோவை நிப்பாட்டிட்டு கூட இதை வாட்சி பார்க்கலாம். எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலே பாத்தீங்கன்னா உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. இது அந்த அறிக்கையோட நகல். இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இது ஒருத்தர் பண்ணதில்லை, இது ஒரு கூட்டு பாலியல், அதாவது அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருந்து 150 மில்லிகிராம் சீமன் கண்டெடுக்கப்பட்டதா தகவல் பரவ ஆரம்பிச்சிச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இந்திய ஆணோட உடல்ல சராசரியா 5 மில்லிகிராம் வரதான் இது உற்பத்தி ஆகும். அதனால இது ஒரு நபரால சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பின்னாடி இது தவறான தகவல்னும் அதுல மற்ற திரவங்கள் கலந்து இருந்துச்சு அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்துச்சு. இந்த சூழ்நிலை நடக்கிற விதத்தை பார்த்த மருத்துவர்களுக்கு இதுல ஏதோ பெரிய சதி இருக்கிறதா சந்தேகப்பட்டாங்க. பிரேத பரிசோதனை நடந்து முடிகிற வரைக்கும் யாருமே புகார் அளிக்க முன்வரல. கடைசியில பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து புகார் எடுத்து எஃப்ஐஆரும் போட்டாங்க. போலீசார் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப அவசரம் காட்டுறதா அங்க இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அவங்க உடனே சுடுகாட்டுக்கு உடலை கொண்டு போய் எரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 3 பேரோட உடல் வரிசையில் இருந்தப்ப கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பொண்ணோட உடம்பை எரிக்க போலீசார் அவசரம் காட்டியிருக்காங்க. இங்க இருந்து தான் அரசியல் ஆரம்பிக்குது. மக்களோட கோபத்தை பார்த்த அரசாங்கம் இதை சரியா கையாளல அப்படின்னா நிலைமை கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுச்சு. அதனால எப்படியாவது குற்றவாளியை பிடிங்க அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு ஆர்டர் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் போலீசார் தங்களோட தீவிர விசாரணையை ஆரம்பிச்சாங்க. சம்பவம் நடந்த இடத்தை சோதிக்கும் போது போலீஸ்காரங்களுக்கு அங்க ஒரு ப்ளூடூத் இயர்போன் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு கல்லூரியில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போலீஸ் ஆய்வு பண்ணுச்சு. செமினார் ஹாலுக்குள்ள கேமரா இல்லை, இருந்தாலும் அந்த ஹாலுக்கு போற பாதை, உள்ள வர்ற பாதை, வெளியே வர்ற பாதை எல்லா இடத்துலயும் கேமரா இருந்துச்சு. சரியா காலையில 3 மணிக்கு மேல அந்த ஹாலுக்குள்ள யாரெல்லாம் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்க்கும்போது சஞ்சய் ராய் செமினார் ஹாலுக்குள்ள போறது தெரிய வருது. டாக்டர் இல்ல, இந்த நேரத்துல அவனுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. 3 மணிக்கு மேல பாதிக்கப்பட்ட பொண்ணும் சஞ்சய் ராயும் தான் நீண்ட நேரம் அந்த ஹாலுக்குள்ள இருந்திருக்காங்க. சஞ்சய் 37 நிமிஷம் உள்ள இருந்துட்டு வெளியே வரும்போது உள்ள போறப்ப கழுத்துல இருந்த அந்த ப்ளூடூத் இயர்போன் திரும்ப வர்றப்போ இல்ல. இதோட அடிப்படையில சந்தேகம் அதிகமாகவும் போலீசார் அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அவன் துணி எல்லாத்தையும் துவைச்சு மாத்திட்டு எந்த கவலை இல்லாம தூங்கிட்டு இருந்தான். போலீசார் அந்த இயர்போனை அவன் மொபைல் பக்கத்துல கொண்டு போன உடனே அது தானாவே கனெக்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது முகத்துல எந்தவித பயமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோ இல்லாம நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அவனோட மொபைலை சோதிச்சு பார்க்கும்போது அதுல வெறும் படங்களா இருந்துச்சு. அவன் மொபைலோட சர்ச் ஹிஸ்டரி பூரா இது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. இங்கே இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அந்த கல்லூரியோட முதல்வர் பாத்தீங்கன்னா லூசுத்தனமா அந்த பொண்ணு ஏன் தனியா செமினார் ஹாலுக்கு போனான்னு சொல்லி பேட்டி கொடுக்கவும் மக்கள் இன்னும் கோபமானாங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து டாக்டர்ஸ் போராட்டத்தில் இறங்கினாங்க. முதல்வர் ராஜினாமா செய்யணும், இதுல அவருக்கு தொடர்பு இருக்கான்னு விசாரிக்கணும்னு போராடினாங்க. ஆதாரங்களை திட்டமிட்டு அளிக்கப்படுறதா மாணவர்கள் பகிரங்கமாவே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த அதே ஃப்ளோர்ல அதே நாள்ல செமினார் ஹால்ல இருந்து 20 மீட்டர் தூரத்துல கல்லூரி நிர்வாகம் ஒரு பில்டிங்கோட கட்டட வேலையை ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் முதல்வருக்கும் அழுத்தம் அதிகமாகவும் முதல்வர் ராஜினாமா பண்றேன்னு கடிதமும் தராரு. ஆனா அந்த ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்காம அதுக்கு பதிலா கொல்கத்தாவில் இருக்க இன்னொரு பெரிய மருத்துவமனையான நேஷனல் மெடிக்கல் காலேஜுக்கு அவரை மாத்தினாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை மாதிரி இல்லாம அவருக்கு கிடைச்ச பதவி உயர்வு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்தாங்க. இவ்வளவு நடந்தும் அவருக்கு அதே பதவி வேற ஒரு கல்லூரியில கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஹைகோர்ட் உத்தரவோட நகலை இணைப்புல கொடுத்திருக்கேன், நீங்களே பாருங்க. முதல்வர் ராஜினாமா செஞ்சாருன்னா ஒண்ணு அதை ஏற்கணும், அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு அவரை ஏன் இடமாற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சராமாரியா ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்டுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த நீதிமன்றம் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு இந்த வழக்கை பெட்டிஷன் 332/2024 மூலியமா சிபிஐக்கு மாத்தினாங்க.
அப்போ வரைக்கும் நடந்த போராட்டம் ஓரளவுக்கு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பிரசிடென்சி காலேஜ் மாணவியான ரிம் ஜிம் சின்கா அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேஸ்புக் பதிவை போடுறாங்க. எல்லாரும் நைட்டு 8 மணிக்கு 8B பஸ் ஸ்டாண்டில் ஜாத்பூரில் ஒன்று கூடுங்க அப்படின்னு சொல்லவும், ரீக்ளைம் த நைட், இரவை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற பேரில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கேட்டு ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்த திட்டமிட்டாங்க. இது மிகப்பெரிய போராட்டமா மாறி அங்க பெரிய அளவுல கூட்டம் கூடிச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் கல்லூரியோட எல்லையை தாண்டி கொல்கத்தா, அதுக்கப்புறம் இந்தியா முழுசும் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதனால முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் பெரிய சிக்கல் உருவாச்சு. போராட்டத்துல சில கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க. போராட்டம் தீவிரமடைஞ்சு அரசாங்கத்துக்கு சிக்கல் உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சுமார் 7000 to 8000 அடையாளம் தெரியாத நபர்கள் ஆர்ஜிகர் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சு மொத்த மருத்துவமனையும் சூறையாடுறாங்க. போராட்டம் செஞ்சவங்க எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதோட அந்த அடையாளம் தெரியாத நபர்கள் குற்றம் நடந்த 3வது மாடிக்குள்ள நுழையவும் முயற்சி பண்ணாங்க. போலீஸாரால எதையுமே தடுக்க முடியல. அவங்கள தடுக்கிறதுக்கு பதிலா போலீஸ்காரவங்க பூரா உயிர் தப்பிச்சு கழிவறைக்குள்ள போய் கதவை பூட்டி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தாலே தெரியும் அந்த இடத்த அவங்க எப்படி உருவச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. உங்க எல்லாருக்கும் தோன்ற அதே கேள்விதான் எனக்கும் தோணுச்சு. மாணவர்கள் போராட்டம் செய்யறதால யாருக்கு பாதிப்பு? இந்த போராட்டத்தை கலைக்க இவங்களை அனுப்புனது யாரு? ஒரு கல்லூரியோட முதல்வருக்கு ஆதரவா 8000 பேரை திரட்ட முடியுமா? இல்ல ஒரு சாதாரண வார்டு பாய்க்கு சப்போர்ட்டா 8000 பேர் வர முடியுமா? அப்ப நடந்த பல மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. உள்ள புகுந்த கூட்டத்துல சிலர் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களோட போட்டோஸும் வெளியே வந்துச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட அறிக்கையில அந்த நபர்கள்ல சிலருக்கு டிஎம்சி கட்சியோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. முதல் போட்டோ பாத்தீங்கன்னா சௌமிக் தாஸ். இவர் பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற டிஎம்சி தலைவர்கிட்ட வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அவங்க உள்ள போனது யாரா வேணாலும் இருக்கலாம், இதுக்கும் எங்க கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு டிஎம்சி விளக்க அளிச்சாங்க. ரெண்டாவது போட்டோ பாத்தீங்கன்னா ரிஷிகாந்த் மிஸ்ரா. இவரும் பாத்தீங்கன்னா டிஎம்சி கட்சியை சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபதீப் குண்டு, சௌமியா தீப், இவங்களும் பாத்தீங்கன்னா டிஎம்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட பேரு துளசி ஹவேல்தார். அதே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி அப்படின்னு இப்படி பல பேரோட பேர் வெளியாகி அவங்க எல்லாருக்கும் ஆளுங்கட்சியோட தொடர்பு இருந்தது தெரிய வந்துச்சு. அங்க வந்தது வெறும் 100-200 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள். மிக துல்லியமா திட்டம் போட்டு ஒரே நேரத்துல சரியா செமினார் ஹாலை நோக்கி இவங்க ஏன் போனாங்க? இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அதான் கொலை பண்ணவனை 24 மணி நேரத்துல பிடிச்சாச்சு, வழக்கும் சிபிஐக்கு மாத்தப்பட்டுச்சு, அதுக்கப்புறமும் ஏன் இன்னும் போராட்டம் பண்றாங்க? அதானே. அந்த மருத்துவமனையோட பழைய வரலாற்றை பார்த்தா அங்கிருந்த மாணவர்கள் மற்றும் டாக்டரால அந்த பொண்ணோட மரணத்துக்கு சொல்ற காரணத்தை நம்ப முடியல. இந்த வழக்கை இவ்வளவு சிம்பிளா அவன் வந்தா அந்த பொண்ணு செத்துத்தான்னு சொல்றத அவங்களால நம்ப தயாரா இல்ல. அதனாலதான் நேர்மையான விசாரணை வேணும்னு மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. உண்மையிலே இதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. 2001 பாத்தீங்கன்னா பராக்பூரை சேர்ந்த சௌமித்ரா பிஸ்வாஸ்ங்கிற மாணவர் 2001 ஆகஸ்ட்ல தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஆர்ஜிகர் மருத்துவமனையில சட்டவிரோதமா வேலைகள் நடக்கிறதா சொல்றாரு. சில நாட்களுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 25, 2001 அன்னைக்கு சௌமித்ரா பிஸ்வாஸ் மருத்துவமனையில நிலையில பிணமா கண்டெடுக்கப்படுறாரு. இப்ப நடக்கிறது மாதிரியே அப்பையும் கொல்கத்தா போலீசார் வந்து விசாரிச்சுட்டு அது கேஸ் அப்படின்னு கேஸை முடிச்சாங்க. ஆனா அவனோட அப்பா அம்மா தங்களோட பையன் சந்தோஷமா தான் இருந்தானு, இது இல்ல சொன்னாங்க. சௌமித்ராவோட அப்பா அம்மா அரசாங்கத்துக்கு பல கடிதங்கள் எழுதியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் சிபிஐ இல்லாம சிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு. 2-3 வருஷ விசாரணையில சௌமித்ராவோட நண்பர்கள், அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலத்துல கல்லூரி யூனியன்ல உள்ள சில செல்வாக்கு மிக்கவங்க பட தயாரிப்புல ஈடுபடுறாங்கன்னு இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க அதிகாரம் படைச்சவங்க அப்படிங்கறதால யாராலையும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதுபோக அவங்க சோனா காட்சியில இருந்து பொண்ணுங்களை கல்லூரிக்குள்ள கூட்டிட்டு வந்து எடுக்கிறதாகவும் அதுல பிரபலமான நடிகைகளோட முகங்களை பொருத்தி விற்பனை செய்யறதாகவும் சொன்னாங்க. சில நேரங்கள்ல பெண்கள் கிடைக்கலைன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனைக்கு வர்ற புது பொண்ணுங்களோட சடலங்களை வச்சு அவங்க படம் எடுத்து விற்பனை செய்யறாங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா இதே செமினார் ஹால், அது மட்டும் இல்லாம அரையன் 15ஓட பேர்கள் அடிபட்டுச்சு. சில நேரங்கள்ல கல்லூரி மாணவிகளோட முகங்களை கூட பயன்படுத்தினாங்கன்னு அந்த சௌமித்ரா பிஸ்வாஸோட காதலியோட பிறந்தநாள் புகைப்படத்தை எடுத்து வீடியோ ஆக்கி பரப்புனனால அவங்க கூட சௌமித்ராவுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த பிரச்சனை நடந்து ஒரு வாரம் கழிச்சு அரையன் 15ல அவர் சடலமா கிடந்தாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு. சிஐடியோட சோதனையில அங்க இருந்த கேமரா ட்ரைபாட், அது மட்டும் இல்லாம ரைட் ரிஃப்ளெக்டர் இதெல்லாமே கண்டெடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா 2001 ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ள இப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயமே இல்லை. இவ்வளவு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் கூட யாரையும் கைது பண்ணாம இந்த
அப்படின்னு சொல்லி முடிக்கப்பட்டுச்சு. இதனாலதான் பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு விரிவான விசாரணை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த கல்லூரியில நடக்கிற எல்லாமே தற்கொலை வரலாறு நீண்ட காலமாவே இருந்துட்டு வருது. 2003 பாத்தீங்கன்னா அர்ஜித் தத்தாங்கிறவரு காலேஜ் உள்ள இறந்து போறாரு. அது 2016 பாத்தீங்கன்னா துறை தலைவரான கௌதம் பாலினோட உடல் கிடைக்குது. அதுவும் சொன்னாங்க. 2020 பவுலோமிசா வழக்கிலையும் அதே வந்துச்சு. ஒரு பயிற்சி மருத்துவரும் அதிகமா மருந்து எடுத்துக்கிட்டதால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. இதனாலதான் இந்த கல்லூரியில உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் விரும்பினாங்க. இது பாத்தீங்கன்னா தற்செயலா நடக்குதா இல்ல திட்டமிடப்பட்ட சதியா, இது தெரியாத மர்மமாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. காலப்போக்குல கண்டிப்பா உண்மை வெளியே வரும், பார்ப்போம். அந்த பாதிக்கப்பட்ட மருத்துவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குற்றத்தை பண்ணது அவங்க மட்டும்தானா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மெயிலி. அப்புறம் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.